அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டியதை கொடுக்கும் ஈசானிய மூலை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். அப்படி ஏங்கக்கூடியவர்கள் வாஸ்து ரீதியாக நம்முடைய வீட்டில் ஒரு இடத்தில் மட்டும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த தீப வெளிச்சமானது நம்முடைய கஷ்டங்களில் இருந்து வெளியே வருவதற்குரிய வெளிச்சமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. அந்த தீபத்தை எந்த இடத்தில் எப்படி ஏற்ற வேண்டும், எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாஸ்து ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு விதமான கிரகங்களின் ஆதிக்க நிலையில் இருப்பார்கள். அந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய வீட்டின் ஒவ்வொரு அறைகளும் வீற்றிருக்கும் என கூறப்படுகிறது. உதாரணமாக அக்னி மூலையில் சமையலறை இருக்க வேண்டும் என்பதும், தென்மேற்கு மூலையில் பீரோ இருக்க வேண்டும் என்றும், இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு விதமான அறைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் வாழக்கூடிய நபர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் என கூறப்படுகிறது. ஒருவேளை அந்த முறையில் வீட்டில் அறைகள் அமையவில்லை எனும் பட்சத்தில் அதன் காரணமாக கூட ஒருவருக்கு பிரச்சனைகள் உண்டாகும். எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த ஒரு எளிமையான தீப வழிபாட்டை செய்யும் போது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். இதற்கு நமக்கு கோமாதாவின் சிலை வேண்டும். கோமாதாவில் அனைத்து விதமான தெய்வங்களும் வீற்றிருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். கஞ்சுடன் இருக்கக்கூடிய கோமாதாவின் சிலையை வாங்கி சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிலையை நம்முடைய வீட்டின் வடகிழக்கு மூலை என்று கூறக்கூடிய ஈசானிய மூலையில் வைக்க வேண்டும். பிறகு ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து அதில் நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை எழுதி நன்றாக சுருட்டி சிவப்பு நிற நூலால் கட்ட வேண்டும். இந்த பேப்பரை கோமாதா மற்றும் கன்றுக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள். தினமும் காலையில் கோமாதாவிற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நம்முடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேற வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 41 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். 42வது நாள் இந்த எழுதிய சீட்டை எடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இவை மூன்றில் ஏதாவது ஒரு மரத்தில் நூலை பயன்படுத்தி கட்டிவிட வேண்டும். நாம் தீபம் ஏற்றி முடிக்கக்கூடிய அந்த 41வது நாளிலேயே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு அனைத்து விதமான தெய்வங்களின் அருளும் பரிபூரணமாக கிடைப்பதோடு நம்முடைய வேண்டுதலும் நிறைவேறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.